பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபோது ஆணுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினாலும் உன் வார்த்தையின்படி செய்வேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்க ராஜாக்களில் ஒருவன் அவனுக்கு சரியானவன் இருப்பதில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. சாலமோன் இஸ்ரவேல் மக்கள் திரளான ஜனங்களை ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, இந்த ஜனங்களை நீதியாய் நியாயமாய் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டான். ஆண்டவராகிய கர்த்தர் கேட்ட ஞானத்தையும் தந்து கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு தந்தார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே சரியாய் கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமான விண்ணப்பத்தை சொல்லுங்க, அவருக்கு உகந்த விண்ணப்பத்தை சொல்லுங்க. நீங்கள் கேட்கிறதும் கிடைக்கும், கேட்காது இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.